வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான மீன் குழம்பு தாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இதுவரையும் நிறைய மீன் குழம்பு ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க. அதை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் எடுத்திருக்க மீன் வந்து முரல் மீன் எடுத்திருக்கேங்க. நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இந்த முறையில் நீங்கள் மீன் குழம்பு வைக்கலாங்க. அதுக்கு நான் முதல்ல அதில் இருக்கிற சைடில் இருக்கிற இறகு பகுதி எல்லாத்துலேயுமே நல்லா இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு நல்லா கட் பண்ணி விட்டுக்குங்க. 2 சைடில் இருக்கிறதையும் கட் பண்ணி விட்டுட்டு அது மேலே இருக்கிற அந்த செதில்களை இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா செதிலை வந்து எடுத்துருங்க. செதிலை கண்டிப்பாக எடுத்துடணும், எடுக்காமல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பொறுமையாக செய்யுங்க. நிறைய செதில் இருக்காது, கொஞ்சம் செதில் தான் இருக்கும். ஆனால் நல்லா பெருசாக இருக்குங்க. செதில் இருக்கிற மீன் என்றைக்குமே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதோட வால் பகுதியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க வால் பகுதியவும். இதோட உடம்பு பகுதியை நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் நல்லா சென்டராக கட் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த குடல் பகுதியை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த மீனில் குடல் பகுதி. இப்போ இந்த மாதிரி கை வச்சு நீங்கள் 2 பக்கமும் எட்ஜை கொஞ்சம் லைட்டாக எடுத்து விட்டு சென்டராக பிடிச்சி இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க. தலைப்பகுதியை நான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறதில்ல, அதனால் தலையும் நான் கட் பண்ணிக்கிறேங்க. கட் பண்ணிவிட்டு இந்த உள்ளே இருக்கிற கருப்பு பகுதியெல்லாம் நல்லா கழுவிடணுங்க. ஒரு ஸ்கின் மாதிரி இருக்குங்க, லைட்டாக ஒரு தோல் மாதிரி இருக்கும். அதை கண்டிப்பாக கழுவிடணுங்க, கழுவாமல் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் கருப்பாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இதை நீங்கள் கழுவின பிறகு உங்களுக்கு நல்லா வெள்ளையாக இருக்கும் பாருங்கள். அந்த நடு சென்டரில் மட்டும்தான் கருப்பு இருக்கும், மற்ற எல்லா கருப்பும் போயிருக்கும். இந்த மாதிரி நல்லா க்ளீனாக ஓடுற தண்ணியில் கழுவிக்கிங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம கழுவிட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீன் குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணுங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அடுப்பை நான் ஆன் பண்ணலங்க. ஆன் பண்ணாமல் நம்ம அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. வறுக்கிறத 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கருப்பு உளுந்து இல்லைனா வெள்ளை உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசிங்க, பச்சரிசி, புழுங்கரிசி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. நான் பெரிய மிளகாவாக இருக்கும் 6 மிளகாய் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை கொத்து ஒரு கொத்து ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் நம்ம மிதமான தீயில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. நீங்கள் தனித்தனியாக வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு இதை நம்ம வந்து அரைக்கணுங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு அதுவும் சேர்த்து 2யும் ஒன்றா தாங்க அரைக்க போகிறோம். இப்போ நம்ம கரெக்டாக வறுபட்டுருச்சு. இதை ஆறட்டும். திரும்ப நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம். வானலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. மரசெக்கு நல்லெண்ணெய். நீங்கள் மீன் குழம்பு செஞ்சாலே மரசெக்கு நல்லெண்ணெயில் செய்யுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடான பிறகு நான் ஒரு 10லேருந்து 15 புல்லு நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த பூண்டை ஆட் பண்ணிக்கிறேங்க. பூண்டை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிக்கிறேன். பூண்டு வதங்கின பிறகு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வதக்கிட்டு அரைக்க போகிறோங்க, அதனால் வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் மாதிரி வதங்கினா ஓகேயாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. வதங்கி வந்த பிறகு நம்ம தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. ரொம்ப நைஸாக வதங்கணும்னு தேவையில்லை, ஒரு 3/4 பதம் அளவுக்கு வதங்கினா போதுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் போடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை இலைகள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதை வதங்கினதை ஒரு பக்கம் வச்சு ஆற வச்சுட்டு நம்ம வந்து இதையும் அரைச்சிக்கணுங்க. இப்போ நான் இன்றைக்கி மீன் 1 கிலோ அளவுக்கு மீன் எடுத்துருக்கேங்க, முரல் மீன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மீனை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நீளமாக இருந்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் நீளம் கம்மியாக இருந்தால் நீங்கள் முழுசாக கூட தலையை கட் பண்ணிவிட்டு வாழை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி சார் எடுத்து நம்ம வறுத்து வச்ச மசாலாவை அந்த மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காத முதல்ல அரைச்சிக்கலாங்க. அது அரைப்பட்ட பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா அந்த வதக்கின சட்டியை எடுத்து கழுவிட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வாங்க நம்ம ஒரு அட்டகாசமான மீன் குழம்பு எப்படி கூட்டி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிங்க. வானல் நல்லா சூடாகணும். சூடான பிறகு மரசெக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. மீன் குழம்புக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் எக்ஸ்ட்ரா விடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் கருப்பு உளுந்து, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், மொத்தத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. நான் 1 கிலோ மீனுக்கு இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்ச பிறகு இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப திக்காக இருக்கும், அதனால் கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப மேலெல்லாம் சிதற மாதிரி இருக்குங்க. அதனால் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா பெரிய பாத்திரத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கூட்டி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு நான் கொப்பளமாக வருது பாருங்கள். இந்த மாதிரி வரப்போ நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க.
1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேங்க. நீங்கள் சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். நான் பச்சை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு ஆட் பண்ணிக்கிங்க. சக்கை இல்லாத, நீங்கள் கையால் உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ண முடிஞ்சாலும் கையை வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நான் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன், 3 தக்காளி. அதனால் புளிக்கரைசல் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேங்க. நீங்கள் புளிக்கரைசல் அதிகமாக சேர்த்து தக்காளி கம்மியாக வேணாலும் சேர்த்துட்டு அந்த அரைச்ச விழுது இருக்குது பார்த்திங்களா, மிக்ஸி சாரை, அதை கழுவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுவைக்கிறப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வரட்டும். இடையில திறந்து பார்த்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. கொதி வந்திருக்கு பாருங்கள். நான் திறந்து பார்க்குறேன். நல்லா சென்று கொதி வரையும் நல்லா சென்றாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. கொதி வந்த பிறகு இப்போ பாருங்கள், லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இது கரெக்டான ஸ்டேஜிங்க. நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா நமக்கு வெந்து வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, அலசி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மீன், அந்த மீன் துண்டுகளை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. மீன் துண்டுகளை ஆட் பண்ணால் ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துலேயே நீங்கள் குழம்பு வந்து ஆஃப் பண்ணிடணுங்க. ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் வேக வச்சிங்கன்னா மீன் உடஞ்சிருங்க உங்களுக்கு. மீனை போட்டோடனே மிக்ஸ் பண்ணுங்க. மீன் வெந்த பிறகு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடைய வாய்ப்பு இருக்குங்க. இந்த மீன் பொரிக்கவும் நல்லாயிருக்கும், குழம்பு வைக்கவும் நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள், கொதி வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதி வந்துருச்சு. கொதி வந்த பிறகு நான் மிக்ஸ் பண்ணி விட்றேன் பாருங்கள். லைட்டாக மீன் வந்து உங்களுக்கு கலர் நம்ம சேர்த்ததுக்கும் இப்போ நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்கள், விரிஞ்ச மாதிரி வந்திருக்குங்க. மீன் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இன்னொரு 2 நிமிஷம் வேகணுங்க. வெந்துட்டால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா பாருங்கள், கொதி வந்து உங்களுக்கு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கு சூப்பரான சுவையான மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.